வாழ்வோம் வாழ்வோம். புத்தர்லாம் ஒரே நாள்லயே ஞானத்தை பெற்றார். வீட்டுல இருந்து 17 வயசு என்னவோ அவர் குழந்தை வெளியில வந்து, அப்பெல்லாம் சின்ன வயசுல பெற்றுருவாங்க. வெளியில வந்து ஒரு கடைசியில சாகும்போது 89 வயசு, 90 நெருங்குது. அது ஒரு ஆளியதான். அந்த சாகுறதுக்கு ஒரு 2-3 வருஷம் தான் அவர் வந்து ஞானத்தோட அமைதியா உட்கார்ந்தார். அது வரை சுத்தி இருந்தாங்க, கிடைக்கல, நிம்மதி வரல, தெளிவு வரல. பயிற்சி, பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். ஒரு 3 வருஷமா தான் எங்க அவ்வளவுதான் ஆயின்னு உட்காரு. அப்புறம் சீடர்கள் எல்லாம் பேசினாங்க, எல்லாம் ஆளுகள் அவரை தேடி வர ஆரம்பிச்சது. அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அவர்களுக்கு மற்றவங்களுக்கு என்ன ஆயிடுனா, அவர்கிட்ட பார்த்தாலே மன அமைதியா இருக்கு, அவர்கிட்ட உட்கார்ந்து இருந்தாலே எனக்கு போதும், அந்த ரேடியேஷன் எனக்கு கிடைக்குது, வைப்ரேஷன் கிடைக்குது. அப்படி கூட்டம். ரமணருக்கு அதே மாதிரிதான். ரமணர் ஒன்னும் சொல்ல வேண்டாம், அவர் கிட்ட போய் அந்த கால் மாட்டில் அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா அவ்வளவு சந்தோஷம், அவருக்கு ஒரு பீஸ் இருக்குதுன்னு. அந்த இடம் தான் மௌனம், அந்த இடம் தான் ஞானம். ஞானம் செயல்படவே வேண்டாம், அவ்வளவு ஆற்றலும் அதுல. எனவே உங்க லைஃப் ஸ்டைலை மாற்றணும், ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழணும், மற்றவர்களை விட நாம் வித்தியாசமாக இருக்கணும், எல்லா ஆற்றலும் நம்மளிடம் இருக்க வேண்டும், நாம் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக வேண்டும். இந்த பிறவியோடு நம்முடைய பிறக்கும் தன்மையை அற்றுவிட வேண்டும் என்று சொன்னா, நீங்க தொட வேண்டியது எதை? மௌனத்தை. மௌனம் எங்க கொண்டு போய் உட்கார வைக்கணும்னா, ஞானத்துக்குள்ள உட்கார. ஞானத்துல நீங்க உட்கார்ந்தாலே இறை தொடர்பு தானாக வரும். அவ்வளவு சிம்பிள் திங். எப்ப நீங்க மௌனத்துல இருந்துட்டீங்களோ அப்போ ஞானத்துக்கு போயிட்டீங்கன்னா இறை